பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் வந்து அவரை கட்டாயப்படுத்தி வர வச்சாங்க அப்படின்றத வந்து கலைஞர் அவர்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார். அது வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், போல்ட்னஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு சாம்பிளாக வந்து சொல்லலாம். அந்த இடத்துல இருந்த ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்தோம்னா எழுந்து நின்று கைத்தட்டினார். அந்த அளவுக்கு வந்து ஒரு போல்டான மனுஷன். அவருடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நாலேஜ் அப்படிங்கிறது மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா 10th தான் வந்து படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த கம்யூனிகேஷன், ஏஜ் ஃபியர், போல்ட்னஸ், கம்யூனிகேஷன், நாலேஜ் இது எல்லாமே பார்த்தோம்னா அஜித் சாருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 25 வருஷமாக வந்து வருவாருன்னு வந்து எல்லாமே இது பண்ணோம். ஆனால் லாஸ்ட் டைமில் கூட ஒரு கட்சியை வந்து நனவுல கூட வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சா கமல் சார் பார்த்தோம்னா திடீர்னு வந்துட்டார். அவருக்கே வந்து அது ஷாக் தான். ஏன்னா கமல் சாரே வந்து நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, அரசியல் களம் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது ஷூட் ஆகாது. நடிகர் அஜித்குமார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா இந்த விஷயத்தை கேட்டதும் சில பேர் சொல்லுவாங்க, அஜித் வந்து அரசியலுக்கு வர வேண்டாம், அஜித்தே போதும், அரசியல் வேண்டாம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வரட்டும், வந்தால் வந்து நல்லது தான், அவரும் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நல்ல மனுஷன், ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷனும் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவை அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன மாற்றம் நடந்துற போது அவர் வந்தார் அப்படின்னு ஆடியோ லான்ச்சுக்கே வர மாட்டார், அவர் போய் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனம் வந்து சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறோம், என் ஒப்பீனியன் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த வீடியோவில் நான் பேசுகிற சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கன்க்ளூஷனாக நீங்களே வந்து ஒரு டெசிஷன் சொல்லுங்கள், அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த ஸ்டேட் எடுத்தாலும், எந்த சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே அங்கே இருக்கிற நடிகைகள் வந்து பெரிய அளவில் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. சில பேர் கட்சி தொடங்கியும் இருக்காங்க, சில பேர் சில கட்சிகளுக்கு ஆதரவும் கொடுத்துருக்குறாங்க, சில பேர் வந்து ஒரு சீட்டு வாங்கி எலெக்ஷனில் கண்டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சினி இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தான் பல பேர் வந்து டைரெக்டாக வந்து அரசியல் களத்தில் பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஒரு 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 கிரவுண்டே அப்படியே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க அரசியல் களத்தில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இவங்கெல்லாம் வந்து சினி ஃபீல்ட்லேருந்து இருந்து இங்கே அரசியலுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரஜினி சார், கமல் சார் இவங்களும் வந்து பெரிய அளவில் வந்தாங்க. ரஜினி சாரை சொல்லணும் அப்படின்னா ரஜினி சார் வந்து என்ன அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்ன வந்து அவர் சப்போர்ட் பண்ண கட்சி வந்து பெரிய அளவில் வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு போல்டான மனிதர் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவரும் வந்து டைரெக்டாக இல்லைனாலும் அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் வந்து ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. அண்ட் கமல்ஹாசன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம். ஸோ இது மாதிரி வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து அரசியலில் வந்திருக்காங்க சினி ஃபீல்டிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் அவர்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி, அப்புறம் நெப்போலியன் அவர்கள் வந்தார், விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார் தமிழக அரசியலில். அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்கள் வரைக்குமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. கருணாஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் அவர்கள், ஏன் இப்போ இருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களே வந்து ஒரு டைரக்டர் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஏன் நம்மளுடைய சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படங்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு டெபியூட் வந்து பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஆக்டராக இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து அரசியலில் வந்திருக்கிறாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காலமாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அவரும் வந்து அஃபிஷியலாக பெரிய அளவில் வந்து இறங்கியிருக்காரு. இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அளவில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க, ஒரு பெரிய அளவில் தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு வந்து இன்னமும் வந்து வின் பண்ணாத அளவுக்கும் வந்து பெரிய அளவில் வின்னும் வந்து கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க மேலே வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சினிமா நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயம், ஸோ ஏன் வந்து இவங்க வந்து வரணும், இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம்தான். இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற இந்த 2 ஃபீல்டுக்குமே இருக்கிற ஒரு ஒற்றுமை தான் சினிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஃபீல்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு காமனான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா,
ஸ்டேஜ் ஃபியர் அண்ட் மீடியாவை வந்து ஒரு போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நாலேஜ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் வந்து நடிகர்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி, அரசியல் களம் அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆளுமை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பெரிய அளவில் சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலே போதும். இது மாதிரியான ஒரு காமனான விஷயங்கள் தான் சினி ஃபீல்டுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற இந்த காமனான விஷயங்கள் தான் ஒரு பெரிய அளவில் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வந்து உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி ஃபேம், அதாவது அந்த பிரபலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கை கொடுக்குது சினிமாக்காரங்களுக்கு. இதையும் தாண்டி இங்கே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யோசிப்பீங்க, இந்த முதல்வன் படத்தில் வர ரகுவரன் மாதிரி, தேவையில்லாதெல்லாம் பேசாத, அஜித் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு கேட்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர், போல்ட்னஸ், கம்யூனிகேஷன், நாலேஜ், இது எல்லாமே பார்த்தோம்னா அஜித் சாருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். ஸோ அதுக்கான சம்பவங்கள் வந்து நிறையவே நடந்திருக்கு. இந்த அரசியல் களத்துலையும் சரி, அஜித் அவர்கள் வந்து போல்டாக பேசின விஷயங்களும் சரி, சினி ஃபீல்ட்லேயும் அவர் வந்து பண்ண விஷயங்கள், நிறைய போல்டாக அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டதுக்கப்புறமே நீங்களே வந்து சொல்லலாம் அவர் வருவாரா மாட்டாரா. அது என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 25 வருஷமாக வந்து வருவாருன்னு வந்து எல்லாமே இது பண்ணோம். ஆனால் லாஸ்ட் டைமில் கூட ஒரு கட்சியை வந்து அந்த மன்றத்தெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணார். கட்சியுடைய அந்த சிம்பிள் மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஹைப் பயங்கரமாக இருந்தது. ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனவுல கூட வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சா கமல் சார் பார்த்தோம்னா திடீர்னு வந்துட்டார். அவருக்கே வந்து அது ஷாக் தான். ஏன்னா கமல் சாரே வந்து நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, அரசியல் களம் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது ஷூட் ஆகாது, ஆனால் ரஜினி நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து வந்திருந்தார், இறங்கியிருந்தார் அப்படின்னா கமல் சார் நிச்சயமாக வந்து ரஜினி சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது மாதிரியான ஒரு அரசியல் அழுத்தங்கள் அப்படிங்கிறது 2 பேர் மேலேயுமே வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு 25-30 வருஷமாகவே அவங்க 2 பேர் மேலேயுமே வந்து பெரிய அளவில் வந்து வைக்கப்பட்டது. கமல் சாரும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம், இவர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது திடீர்னு அதிகமாச்சு. எலெக்ஷன்லேயும் கண்டெஸ்ட் பண்ணார். பெரிய அளவில் வந்து ஓட்டுகளும் வந்து அவருக்கு கிடைச்சிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பண்ணார். ஸோ ரஜினி சாரால் வந்து அது பண்ண முடியல. ஸோ அவங்க மேலே இருந்த அரசியல் அழுத்தங்கள் தான் வந்து அவங்க வந்ததுக்கான காரணம். ஒருவேளை இந்த அழுத்தம் அப்படிங்கிறது அஜித் சாருக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி வராருன்னாலும் ஸோ இவங்க எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தாலும் அவங்க மேலே வந்து சில அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறத ரஜினி, விஜய், கமல், அஜித் இவங்க 4 பேருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவங்க மேலே வைக்கப்பட்டது. அப்படி ஒரு அழுத்தம் நிச்சயமாக அஜித் சார் மேலே வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவர் வருவார். ஏன்னா அவருக்கு இருக்கிற இந்த செல்வாக்கு, மரியாதை அப்படிங்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய சின்ன ஆட்கள் வந்து பெரிய லெவலில் எல்லாருக்குமே வந்து எல்லா செக்டார்லேயும் அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஒரு மதிப்பும் மரியாதையும் அப்படிங்கிறது அவர் மேலே வந்து பெரிய அளவில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் எதையுமே வந்து நம்ம கணிக்க முடியாது. அப்படி ஒரு அரசியல் அழுத்தம் திடீர்னு, ஏன்னா எப்போ என்ன பண்ணுவாருன்னே சொல்ல முடியாது அந்த மனுஷன். இதெல்லாம் தாண்டி நான் முன்னாடி சொன்ன அந்த குவாலிட்டிஸ் அப்படிங்கிறதும் அஜித் சாருக்கு வந்து பெரிய அளவில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் வந்து அவரை கட்டாயப்படுத்தி வர வச்சாங்க அப்படின்றத வந்து கலைஞர் அவர்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார். அது வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், போல்ட்னஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு சாம்பிளாக வந்து சொல்லலாம். அந்த இடத்துல இருந்த ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்தோம்னா எழுந்து நின்று கை தட்டினார். அந்த அளவுக்கு வந்து ஒரு போல்டான மனுஷன். அவருடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நாலேஜ் அப்படிங்கிறது மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா 10th தான் வந்து படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த கம்யூனிகேஷன், அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது. இப்போ NDTVயில் அவர் ஒரு காலத்தில் கொடுத்த இன்டர்வியூ, அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பேசின விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டரோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபாரினர் பேசின மாதிரி அந்த ஒரு டோனில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு கூட்டம் ரசிகர்கள் அப்படிங்கிறதோட வெறியர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் பண்ண விஷயம், சடனாக வந்து ஒரு மன்றத்தை கலைச்சார். நாளைக்கே வந்து அந்த மன்றத்தை வந்து திரும்ப வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒன்றிணைச்சாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருந்தாலும் தன்னுடைய போட்டி நடிகரை வந்து அவங்களுடைய ரசிகர்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது இருக்கிறாரு. அவருடைய சீனியர் ஆக்டர்ஸ், அவர் கூட வந்து அந்த பீரியட்லேருந்து வந்த எல்லா ஆக்டர்ஸும் யாரும் நம்ம ஃபேன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த அளவில் ஒரு கூட்டத்தை வந்து
சாந்தமாக அடக்கி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அஜித் சார் வந்து பெரிய அளவில் ஒரு சத்தம் இல்லாமல் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. நிறைய உதவிகள் வந்து அவர் பண்ணதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதுவும் தாண்டி அவருக்குன்னு வந்து சில பிளான்ஸ் இருக்குது, அரசியலுக்கு வரதுக்கான ஒரு பிளான்ஸ். ஏன்னா அவர் வந்து ரொம்ப டீப்பாக கவனிப்பார் அப்படின்னு நடிகர் ஆரி வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். அஜித் சார் வந்து A to Z வந்து அந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு. ஸோ நம்ம எதையுமே கணிக்க முடியாது, ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். அவர் வந்து திடீர்னு வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து ஒரு இயக்கமாகவும் வந்து மாற்றலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் கூட்டத்துக்கு ஓப்பனாக சொல்லணும், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா தெருவுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது, ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதுதான் வந்து உண்மையும் கூட. அண்ட் இன்னொரு பக்கம் அவர் சப்போஸ் இந்த அரசியல் களத்துக்கு வந்து டைரெக்டாக வரலனா கூட அவர் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த மனுஷனை. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டே வந்து சினிமாவில் க்ரியேட் பண்ணாலும், ஸோ இந்த அரசியல் களத்தில் வந்து அவர் திடீர்னு அவருடைய ஃப்ரெண்டு விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய கட்சிக்கு வந்து என் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படின்னா நிச்சயமாக டெஃபினட்டாக அஜித் சாருடைய ஃபேன்ஸு அவர் சொல்கிற அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவருடைய ஃபேன்ஸ் அந்த தலை அப்படிங்கிற வார்த்தையை வந்து எந்த இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருடைய அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறது அவருடைய ஃபேன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ எது என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவர் மேலே ஒரு அரசியல் அழுத்தம் இருந்துச்சுனாலும், இல்லை அவர் மக்களுக்கு வந்து களத்தில் இறங்கி ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னாலும் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அஜித் சார் வந்து வருவாரா மாட்டாரா? சப்போஸ் வந்தால் அவருடைய மூவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இந்த அரசியல் களத்தில் அவர் எப்படிலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. ஃபைனலி May 1 அஜித் சாருடைய பர்த்டே. ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிறோம். அவருடைய ஃபேன்ஸ்க்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அண்டு வருஷத்தில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அஜித் சார் ஃபேன்ஸோ விஜய் சார் ஃபேன்ஸோ வந்து வருஷத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் 365 நாளும் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுட்டுறாங்க. இவங்க அவங்கள அசிங்கமாக திட்டுறது, அவங்க இவங்கள அசிங்கமாக திட்டுறது. என்னை கேட்டால் வந்து 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மனிதர்கள் தான். 2 பேருமே ஒரு ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துல தான். அவங்க அஜித் சாருடைய ஃபேமிலி வந்து அவங்க அப்பா வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல வசதியாக இருந்தாலும், விஜய் சாரோட அப்பா வந்து பெரிய அளவில் வந்து இருந்தாலும், ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். ஸோ அவங்க பண்ண ஒரு விஷயத்தில் ஒரு 1% பண்ணால் கூட நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து உயரும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத ஒரு விமர்சனமும் வந்து வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் 2 பேர் ஃபேன்ஸும். ஏன்னா அவர் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சார் அவருக்குன்னு ஒரு கூட்டம், அதை வச்சு வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு. அஜித் சார் பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தை வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை முட்டாளாக்காமல் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் அஜித் சாருடைய அந்த கூட்டத்தை. ஸோ அப்படி வந்து 2 பேருமே அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறத கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து தேவையில்லாத சில சண்டை போடுறது அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோவில் அஜித் சார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.